என்னாச்சு? ஒருத்த வந்து கூப்பிட்றான்னா அவனை செருப்பு கழட்டு அடிக்கணும். அதுதான் நான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பெண்மணிக்கு மன தைரியம் வேணும். அந்த பெண்மணி வந்து செருப்பால் அடிக்கணும் அந்த மாதிரி ஆளுங்களை. அதுதான் நான் சொல்லுவேன், வேறு ஒன்றுமே இல்லை. பாலியல் அத்துமீறலில் ஈடுபடுவோரை செருப்பால் அடிக்க வேண்டும் என விஷால் கருத்து தெரிவித்திருந்த நிலையில் நிறைய செருப்பு உள்ளது என ஸ்ரீரெட்டி தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் சிவபிரகாஷ். வணக்கம் சிவபிரகாஷ், விவரங்கள். வணக்கம். நடிகை ஸ்ரீரெட்டி பதிவிட்டிருக்கக்கூடிய இந்த எக்ஸ் பதிவில் மிக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி விஷால் அவர்களை தாக்கி இருக்கிறார். இன்று காலை இந்த பிறந்தநாளை முன்னிட்டு விஷால் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் கேரள திரையுலகில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பாலியல் ரீதியான தொந்தரவுகள் மற்றும் பிரச்சனைகள் குறித்து பேசினார். அப்படி பேசும்போது இதுபோல சினிமாவிலும் இதுபோல நடக்கும்போது பெண்கள் இதுபோல பாதிப்புக்கு உள்ளாகும் போதும் அவர்களை செருப்பால் அடிக்க வேண்டும் என்ற காட்டமான வார்த்தைகளை அவர் பேசியிருந்தார். இப்படி இது குறித்து விஷால் பேசியிருந்த நிலையில்தான் தற்போது அவர் மீது ஏற்கனவே பாலியல் ரீதியான புகார்களை அடுக்கிய நடிகை ஸ்ரீரெட்டி தற்போது எக்ஸ் பதிவு ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார். அந்த எக்ஸ் பதிவில் அவர் மிக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார். அதில் மிஸ்டர் உமனைசர் என்று குறிப்பிட்டு, அதே போல அங்கிள் என்றும் குறிப்பிட்டு இந்த பதிவுகளை அவர் மேற்கொண்டிருக்கிறார். இதில் பெண்கள் குறித்து நீங்கள் பேசிய மோசமான வார்த்தைகள் என்பது மீடியா முன்பு அது போல மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது யோசித்து பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உங்களை விட்டு ஏன் சென்றார்கள் என்று யோசித்து பார்க்க வேண்டும். அதிலும் மிக முக்கியமாக உங்களை சுற்றி இருந்த பெண்கள் யாரும் உங்களுடன் இல்லாத காரணம் என்ன என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். பேசுவதற்கு முன்பு அதிகம் பேச வேண்டும், யோசித்து பேச வேண்டும் என்றும் குறிப்பிட்டு அவரை கர்மா ஏற்கனவே அவருக்கு தேவையானதை செய்கிறது என்றும் அவர் அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். இது போல அது மட்டும் இல்லாமல் செருப்புகள் குறித்த அந்த ஐகான்களை எமோஜிக்களை பதிவிட்டிருக்கக்கூடிய ஸ்ரீரெட்டி அவர்கள் உங்களுக்கும் ஒன்று வேண்டுமா என்றும் கேட்டு இது போல மோசமான பதிவினை மேற்கொண்டிருக்கிறார். இந்த பதிவு, அதாவது இந்த நடிகை ஸ்ரீரெட்டி மேற்கொண்டிருக்கக்கூடிய அந்த பதிவில் இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனை ஆஃப் செய்திருப்பதன் காரணமாக தற்போது அந்த ஸ்கிரீன்ஷாட்டுகளை எடுத்து பகிர்ந்து விஷாலின் ரசிகர்கள் ஸ்ரீரெட்டிக்கு தங்களது கண்டனத்தையும் பதிவு செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.